ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 10th 11th 12th நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. நாம் போடக்கூடிய வீடியோஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th இங்கிலீஷோட கொஸ்டின் பேப்பர் தான் நாம் பார்க்க போகிறோம். ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2025க்கு. அதாவது 20 ஒன்வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 20 ஒன்வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா சினாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு, இல்லை இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் போயிட்டுருக்கு, சரியா? அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் சப்போஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் போடும்போது அது நிறையா பசங்களுக்கு அவங்க கொஸ்டின்ஸை வச்சு ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? நெக்ஸ்ட்டு 3 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்டனிம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர்ஸை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க, சரியா? அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒன்வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒன்வேர்ட்ஸில் நம்ம 20 மார்க்குக்கு ஒரு 17 18 வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் இருந்தே அந்த ஒரு எய்மில் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு அது ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? அதனால் கண்டிப்பாக ஒன்வேர்ட்ஸில் நல்ல மார்க் எப்போயுமே ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக லாங்குவேஜ் பேப்பர், சரியா? அதுக்கப்புறம் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். அதாவது பொய்டிக் லைன்ஸில் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு எந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து நம்ம எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ்லேயே வந்து அதாவது கிராமர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் டு தி இன்டைரக்ட் ஸ்பீச்சு. இதெல்லாம் நீங்கள் இப்போயே நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதி நீங்கள் பார்க்கலாம், சரியா? எந்த மாதிரி நமக்கு வந்து கிராமர் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆன்சர் எனி 2 ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ரீஃப்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 3 மார்க் கொஸ்டின்ஸு. அப்போ அந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், சரியா? அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக 5 மார்க் கொஸ்டின்ஸு, சரியா? 5 மார்க் கொஸ்டின்ஸில் எந்த பேராகிராஃப் வந்து கேட்டிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. இதே பேராகிராஃப்ஸ் வந்து நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஈவன் பப்ளிக் எக்ஸாமில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.